ஹஜ்ரத் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அந்த போரில் அமீராக இருந்தவர்கள் இவர்கள். அவருக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது. அவர்கள் குளிக்காமல் சுபுஹ் தொழுகையை சஹாபாக்களுக்கு, தோழர்களுக்கு தொழ வைத்தார்கள் தயமும் செய்து. இந்த விஷயம் பயணம் முடிந்த பிறகு சஹாபா பெருமக்கள் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வருகை தந்து, யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தயமும் செய்து சுபுஹ் தொழுகை வைத்தார்கள், குளிக்கவில்லை என்று சொல்ல, நபி அவர்கள் ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்து இதனை பற்றி விசாரித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த போரில், அந்த யுத்தத்தில், அந்த தருணத்தில், அந்த நேரத்தில், அந்த சமயத்தில் குளிர் அதிகமாக கடுமையாக இருந்தது. எனக்கு அந்த வசனம் ஞாபகம் வந்தது, தன்னைத்தானே அழித்துக் கொள்ளாதீர்கள் என்ற வசனத்தில் அல்லாஹு தஆலா தன்னைத்தானே மாய்த்து கொள்ளக்கூடிய விஷயத்தை விட்டு தடுத்துள்ளான். எனவேதான் நான் ஒருவேளை அந்த குளிர்ந்த தண்ணீரில் குளித்திருந்தால் ஒன்று நோயுற்று இருப்பேன், அல்லது நான் இறந்தும் போயிருக்கலாம் என்ற ஒரு அச்சத்தில், தயக்கத்தில் நான் தயமும் செய்து தொழ வைத்தேன் என்பதாக ஹஜ்ரத் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்ன பொழுது, இதனை கேட்ட நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத், தாருகுத்னி, ஹாக்கிம், அபூ தாவூத், இப்னு ஹிப்பான் ஆகிய ஹதீஸ் கிரந்தங்களில் இடம்பெற்ற ஹதீஸ்.